சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு காட்டமாக இப்போ திமுகவை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் இந்த அரசியல் தான் செஞ்சாகணும் வெற்றி பெறணும்னா. அவர் ஆரம்ப கட்ட காலத்துல அவ்வளவு வீரியமா தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையும் அவ்வளவு வீரியமா நாயக்கர் மகாலை இடிக்கணும், பேனாசிலை இடிக்கணும், அந்த சமாதிகளை அகற்றணும் அப்படின்னு மிக காட்டமாக விமர்சிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம், செருப்பை எடுத்து காட்டும் போதெல்லாம் மிக காட்டமாக விமர்சிக்கிறாரே என்று இதே ஊடகங்கள் தான் விமர்சிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவரு கோட்பாட்டை எதிர்த்துட்டு கோட்பாட்டை தாங்கி நிற்கும் மனிதர்களின் புரியாமையை அறியாமையை மதித்து அவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டும் என்று போய் ஸ்டாலின் அவர்களிடம் நட்பு பாராட்டுகிறார். ஏன்னா இதைத்தான் செஞ்சாகணும். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வெற்றிக்கு உண்டான சூத்திரம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கு. செக்யுலராகவும் இருக்கணும், அதே நேரம் தமிழ்ங்கிற ஐடென்டிட்டியும் பாதுகாக்கணும்னு நினைச்சு ஒரு அரசியலை பண்றாரு. இது ரெண்டுமே இன்க்ளூசிவான அரசியல். இதுல அவர் இந்த அரசியலின் தேவை உணர உணர திராவிடர்களை பயிர்த்துக் கொள்ள முடியாது, திராவிடம்ங்கிற கோட்பாட்டை தான் பயிர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுல தெளிவா முடிவெடுத்து போறாரு. இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த அரசியலை கரெக்டா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொண்டு போறாரு. இப்போ திராவிடர்களுக்கே சீமான் அவர்கள் சொல்றது சரிதான் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை திராவிடர்களுக்கு போய் சேரும். அது அப்படிதான் ஒரு தலைவன் அரசியலை கட்டமைச்சு கொண்டு போக முடியும். சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காரு. விமர்சனத்தின் வீரியம் குறையல, விமர்சனத்தின் அமைப்பும் அதன் நோக்கமும் தான் மாறி இருக்கு.